والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما رزق الطير تغدو خماصا وتخرج بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெற்றோர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமி முழுக்க மனிதன் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை எல்லாம் படைத்த இறைவன் ஒரு மனிதனுடைய இறப்பு வரை தேவையான எல்லா உணவுக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அந்த விஷத்தை கேட்கிற பொறுப்பை அல்லாஹ் மனிதன் கையில் விட்டுவிட்டான். உழைக்காமல் எந்த வேலையும் செய்யாமல் தானாக இறைவன் மடிமேல் யாருக்கும் கொட்டி தருவதில்லை என்பது இஸ்லாமிய சித்தாந்தம். ஒட்டகத்தை கட்டி போடவும் வேண்டும், துஆ செய்யவும் வேண்டும் என்கிற இஸ்லாமிய விதி சம்பந்தமான நெறிமுறை உழைக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். வானமும் பூமியும் கள்ளத்தாரோ வெள்ளியாரோ மழை பெய்யாது என்பார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாராக இருந்தாலும் தனது ரிஸ்குக்கான வழிகளை அவர் தேட வேண்டும். எனவேதான் இறைவனை வணங்குகிற கடமைகளுக்கு அடுத்தபடியாக தப்பாளிப்பதையும் பரதாக ஆகியிருக்கிற ஒரு மார்க்கத்தில் நாம் எல்லாம் பூரண முஸ்லிம்களாக உழைப்பையும் உழைப்பாளிகள் மிகுந்த அறிஞர் புராண பகுதிக்கும் ஊக்குவிக்கிறது. ஒரு வேலை இல்லாமல் தப்பாளிக்காமல் மனைவி மக்களுக்கான ரிஸ்குகளுக்கு பொறுப்பேற்பவன் அப்படி அந்த பொறுப்பை ஏற்க வேண்டாம் என்று சொல்லுகிற இஸ்லாம் திருமணத்திற்கான தகுதியாகவே முதல் தகுதியாக மனைவி மக்களுக்கான சம்பாத்தியத்திற்கு அவர் சக்தி பெற்றிருந்தால் மட்டும்தான் திருமணமே செய்ய முடியும். திருமணத்திற்கான முக்கியமான தகுதிகளில் இந்த தகுதி முக்கியமானது. எனவே உழைக்க வேண்டும் என்று உழைப்பை ஊக்குவிக்கிறது. அதில் ஈடுபட்டிருக்கிற உழைப்பாளர்களை, தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறது. திருக்குர்ஆனின் மிக பிரபலமான சூரா முஸம்மில் 2 கோணங்களில் 2 குழுக்களை வைத்து சமன் செய்து வேண்டும். பூமியில தன் மனைவி மக்களுக்காக வேண்டி வியாபாரம் செய்து ரிஸ்க் தேடுகிற ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிற ஒரு கூட்டம். 2 கூட்டத்தையும் சமன்படுத்தி பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. கிட்டத்தட்ட ஜிஹாத் மைதானத்தில் இறைவனுக்காக உயிர் திறக்கிற போராடி இருக்கிற மரியாதை தன் மனைவி மக்களுக்காக வேண்டி
சம்பாதிக்கிற மனிதனுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. நபிமார்கள் எல்லா அருளும் பெற்றவர்கள். கையெழுத்து பிரார்த்தித்தால் அவர்களுடைய வழிக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் நபிமார்களையும் உழைக்க வைத்து தொழில் செய்ய வைத்திருக்க கொடுத்தாரே தவிர நபிக்கும் கூட மடியில கொண்டு வந்து கொண்டவில்லை. கொண்ட முடியும் என்பது வேறு விஷயம். அப்படி தரவில்லை. நபிமார்கள் உழைத்தார்கள். நிறைய நபிமார்கள் ஏராளமான தொழில்கள் செய்ததை நாம் படித்திருக்கிறோம். தச்சு வேலை செய்த நூல் இருக்கலாம். நெசவு வேலை செய்த ஏராளமான நபிமார்கள். இரும்பு கொள்ளராக வேலை பார்த்த தாவூதை இருக்கலாம். ஆட்சி பொறுப்பில் இருந்த பெருமானை இருக்கலாம். விவசாயம் பார்க்க அதற்கு ஆகமுதல் செல்லும் வரை விவசாயம் செய்தவர்கள். ஊர்களுக்கு மன்னர்களை எடுத்துச் சென்று வியாபாரம் செய்த நபிமார்கள் செல்லும் உட்பட ஒரு ஹதீஸில் ஊதியத்திற்காக வேண்டி நான் உட்பட எல்லா நபிமார்களும் ஆடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது உட்பட ஆடு செய்கிற தொழிலிலிருந்து விவசாயத்திலே இருந்து இரும்பு கொள்ளலிலே இருந்து கட்சி நெசவுகளிலே இருந்து கூலி தொழிலாளர்கள் வரை நபிமார்களை தொழில் செய்ய வைத்தார். நபிமார்கள் ஏன் தொழில் செய்தார்கள் என்று சில கூறுகள் கிதாபுகளில் சொல்லப்படுவது உண்டு. நபிமார்கள் கூட ஏன் தொழில் செய்ய வேண்டும்? நபிமார்கள் தொழில் செய்வதற்கு முதல் காரணம் சம்பாத்தியம் பரப்பு என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சம்பாத்தியமும் பரப்பு, இபாதத்து பரப்பு போல சம்பாத்தியம் பரப்பு. நபிமார்கள் தொழில் செய்வதற்கு இரண்டாவது காரணம் தொழில் செய்ய வேண்டும் என்பதை உம்மத்தினருக்கு உணர்த்த வேண்டும் என்றால் நபி செய்தால்தான் அவர்கள் செய்வார்கள். நபிமார்கள் செய்வதெல்லாம் சுதந்திரங்களாகி போகிறது. நபிசல்லாவின் செல்லும் மக்கள் கூறினார்கள், நபிசல்லாவின் செல்லும் விசுவாசம் செய்தார்கள், நபிசல்லாவின் செல்லும் தாடி வைத்தார்கள். ஒரு நபி செய்கிற போது அது அந்த சமுதாயத்தின் நடைமுறையாகும் என்றால் ஒரு நபி உழைத்தால் உழைப்பு சுண்ணத்தான். அந்த அடிப்படையில் நபிமார்களை தொழில் செய்ய வைத்தார். நபிமார்கள் தொழில் செய்வதற்கு சொல்லப்படுகின்ற மூன்றாவது ஒரு முக்கியமான காரணம் பிச்சை எடுத்தல், இறந்து வாழுதல், பிறகத்திலே கை நீக்குதல், அடித்தவர்களை காத்து வாழுதல். கேவலம் இதை எந்த நபியும் செய்யவில்லை என்று உணர்த்துவதற்காக பிச்சை எடுத்தலிலே இருக்கின்ற மற்றவர்களிடத்திலே கை நீக்கி வாழ்கின்ற அவலத்தை, அதன் கேவலத்தை உம்மத்தினர் உணர வேண்டுமானால் ஒரு நபி கூட கை நீக்கும் நபி இருக்கக்கூடாது, சொந்தக்காரில் இருக்கிற நபியாக வேண்டும். எனவே தொழில் செய்ய வைத்தார். நபிமார்கள் தொழில் செய்வதற்கு சொல்லப்படுகிற நாலாவது ஒரு முக்கியமான காரணம் உலகத்தில் ஹலால் என்று இருக்கிற எந்த தொழிலும் கேவலம் அல்ல என்று நிரூபிப்பதற்குத்தான் உயர்ந்த தொழில்களை மாத்திர நபிமார்கள் செய்யவில்லை. உயர்ந்த தொழில்களை செய்யவில்லை. தோல் பதவிடுகிற கூலி தொழிலாளியாக இருக்கிறார்கள். கல் உடைகிற வேலை செய்த நபிமார்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் ஹராமானது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது ஈனமான தொழில். ஹலாலானது அவர் செருப்பு செய்தாலும் கைவட்டி தள்ளினாலும் அவர் திட்டா ஓட்டினாலும் உலகத்தில் ஹலாலான எந்த தொழிலும் தவறான கேவலமான பார்வை பார்க்கிற பார்வைக்கு உகந்ததல்ல என்பதை விளக்குவதற்காகத்தான் எல்லா தொழில்களிலும் எல்லா நபிமார்களையும் வைத்தான் இறைவன். நபிமார்கள் மாத்திரமா தொழில் செய்தார்கள். நபிமார்களை தொடர்ந்த சமுதாயம், நபிமார்களின் வழிவந்தவர்கள், குறிப்பாக பெருமாள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள். உழைப்பு அவர்களின் இரக்கத்தோடு எப்படி அல்லாஹ்வின் ரசூலின் பிரியம் இரக்கத்தோடு இருந்ததோ அப்பாசியமும் இரக்கத்திலே இருந்தது. கலீமாவானதற்கு பிறகு கூட மறுநாள் காலை கடமை நீக்க பையெடுத்து கிளம்பியவரை அபூ உமைதா போய் தடுத்து நிறுத்தினார்கள். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. எங்க போகிறது? அந்த அல்லாஹ்விற்கு போகிறது. இந்த நேரத்திலேயே உமரும் வந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உமைதா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் கேட்பார்கள், எங்க போகிறீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்ப கேட்பார்கள், இந்த ஒன்றை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன், நான் அமீருல் முஃமினீன் கிடைத்தார், என் குடும்பத்துக்கு உணவு தருவது யார்? என் குடும்பத்திற்கு சம்பாதிப்பது யார்?
அமீருல் முஃமினீனாகவும் இருக்கிறேன், வழக்கம் போல என் கர்மாத்திரத்திற்கும் போகிறேன். தடுத்து திரும்ப கூட்டி வந்து இல்லை, இப்படி போனால் முஸ்லிம்களின் பொதுச்சாட்சியம் வென்று போய்விடும். எனவே அமீருல் முஃமினீனாக இருப்பவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு நாள் செலவுக்கான தொகையை முடிவு செய்து பைத்துல் மாலிற்கு அதை வழங்குவதற்கான முன்மாதிரி ஏற்படுத்தினார்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு பின்னால் கலிமாவானதற்கு பிறகு பையும் கையும் எடுத்துக் கொண்டு கிடக்குகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறோம். வாழ்க்கை முழுக்க பொருளாதாரத்திற்காக யாரையும் தாராமல் சொந்த காலிலே இருக்கிற அந்த தன்மையை ஊக்குவித்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இரக்கத்தோடு ஓடி யாரோ 1 லட்சம் பேர் கடைசி 4 வருஷங்கள் எல்லாத்தினுடைய அந்த நாட்களில் கடைசி 4 வருஷங்கள் மாத்திரம் ரசூலிடமிருந்து ஏராளமான ஹதீஸ்களை படிக்க வேண்டும் என்பதற்காக முழு நேர மாணவனாக பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு நாளில் ஒரு மஜ்லிஸில் வைத்தவர்களிடத்தில் கேட்கப்படும் அல்லவா, எல்லோரும் ஹதீஸ்களை குறைவாக அறிவிக்கிற போது அபூ ஹுரைராவை நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என் தோழர்களாகிய சஹாபாக்கள் அத்தனை பேரும் கடைவீதிகளில் இருந்தார்கள். நான் மட்டும் ரசூலுல்லாஹை 4 ஆண்டு காலம் அவர்களை இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் தொடர்ந்ததால் இவ்வளவு ஹதீஸ்கள் கிடைத்தது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கடைவீதியில் இருந்தார்கள். ஒரு பக்கம் குறித்த நேரத்தில் பள்ளிவாசல்களில் ஆஜராகிற அதே போலவே குறித்த நேரத்தில் கடைவீதியிலும் ஆஜராகிற உழைக்கும் வர்க்கமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்திலே கிடைத்தார்கள். மதீனாவிலேயே ஆகம் பெரிய பணக்காரர் மதீனாவிலே இருக்கின்ற 2 குளங்களில் பாதி மதீனாவுக்கு கடமை ஏற்பவர் மிகப்பெரிய நிலத்து வந்தார் ஜமீன்தார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அவருக்கு சகோதரராக அப்துல் ரஹ்மான் அவுஃப் மக்காவிலிருந்து போனவரை சேர்த்து வைத்து 2 பேருக்கும் ஒரு வீடு என்று பெருமானார் கேட்ட போது சொன்னார், மக்காவிலே இருந்த அப்துல் ரஹ்மான் அவுஃபிடம் மதீனாவிலேயே நான் பணக்காரன், இடத்தில் உள்ள செல்வ வழங்க ஏறாமல் எவ்வளவு வேண்டும் என்று மட்டும் நீ சொல், நான் அதை பிரித்து தருகிறேன். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எவ்வளவு வேண்டும் என்பதை எனக்கு கடைவீசி எங்கே என்றிருக்காங்க, உன்னிடமிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன். பெருமானார் சொன்னார்கள் என்பதற்கு நீ முன்வரலாம், அது எவ்வளவு கேட்டாலும் தரலாம், அது உன் தாராள தயாளர்களுக்கான கெடுத்துக்காட்டு. ஆனால் அதை தாண்டி என் கையில வலுக்கிறது, சம்பாத்தியத்திற்கான இடத்தில் கட்டி இருக்கிறது. கடைவீதியை காட்டியவர்கள் உழைத்தார்கள், திருமணம் செய்தார்கள், லட்சாதிபதி என்ற கோடீஸ்வரன் ஆனார்கள். ஏறத்தாழ அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற போது விட்டு சென்ற செல்வம் ஒரு அரபக நாட்டினுடைய செல்வம் ஒரு தனி மனிதனிடத்தில் இருந்தது. இவ்வளவு சஹாபாக்கள் சம்பாதித்தார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு விரோதம் இல்லாமல் சம்பாதிக்கிற எத்தனை கோடிகளுக்கும் இங்கே இடமே உண்டு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னுதான் தாங்கள் மாத்திரம் தொழில் செய்யவில்லை, நபிமார்கள் தங்கள் வழித்தோன்றவர்களையும் உழைப்பாளிகளாக உருவாக்கினார்கள். அவர்களிடையே உழைப்பை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு பெண்மணியின் கிணறு, அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் காண செய்ய வேண்டும், கூலிக்கு ஆதரித்துவார் என்று ஒரு புரோக்கரிடத்தில் சொல்ல, அந்த புரோக்கர் போய் மதீனாவில் அனுமதி அல்லாஹ் அனுபவை கூட்டி வந்த அந்த பெண்ணிடத்திலே விட ஒரு வாழ் தண்ணீர் இறைப்பதற்கு ஒரு பேரித்தம்பழம் என்கிற கூலி ஒப்பந்த அடிப்படையில் பேசி ஒரு கிணறு முழுவதையும் கூலி தொழிலாளியாக காலை முதல் மாலை வரை இருந்து இறைத்துவிட்டு அந்த கிடைத்த குவியலை போன்ற பேரித்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு கடலாளர்களிடத்தில் வந்து கிணறிலே நீர் இறைக்கிற வேலை பார்த்து அதற்கு எனக்கு கிடைத்த கூலி என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று தன் மருமகன் தண்ணீர் இறைக்கிற வேலைக்கெல்லாமா போக வேண்டும் என்கிற அந்த கீழ்பார்வை இல்லை. உழைக்கும் வர்க்கத்தில் எனது மருமகன் அந்த பேரித்தம்பழத்தில் இருந்து தானும் சாப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்திற்கு துஆ செய்வார்கள். ஒரு முறை கட்டட தொழிலாளராக வேலை செய்வார்கள். அதிபதியெல்லாம் பெரிய பெரிய ஜனாதிபதிகள் பின்னால, ஆனால் உழைக்கும் வர்க்கம் சொல்ல போனால் ஜனாதிபதியானதற்கு பிறகும் கூட அவர்கள் உழைக்காமல் இருப்பதற்குத்தான் நிற்கப்பட்டார்கள்.
கட்டட வேலைக்கு அதற்கு அதிரடியெல்லாம் கண்டு போவதை பார்த்து ஒரு சில விமர்சனங்கள், ஒரு சில வார்த்தைகள் தடித்து வந்த போது அதிரடியெல்லாம் கண்டு எல்லோருக்கும் கேட்கும் வண்ணமாக பாடிய ஒரு கவிதை ஒன்று, 2 வழி கவிதை கிதாபுகளில் இத்தளவும் இருக்கிறது. மலைகளின் பாறைகளிலே இருந்து கற்களை உடைத்து போடுகின்ற கிட்டத்தட்ட கல்குவாரிகளை பார்க்கிற வேலையை போல இந்த வேலை மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் எனக்கு வாரி வழங்கும் உபகாரங்களை விட அந்த கல்லுடை இருக்கிறது. எப்போதும் இந்த சப்பாத்தியத்திலே கேவலம் இருக்கிறது என்று பல பேர் பேசிக் கொள்ளுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கையேற்றுவதில் நான் கேவலம் இருக்கிறது ஒழிய கல்லுடைப்பதில் கேவலம் இல்லை. இந்த அனுமதியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை உழைப்பை, உழைக்கும் வர்க்கத்தை, சம்பாத்தியத்தை மனைவி மக்களுக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அது மக்கள் பார்வையில் சில நேரம் கீழ்நிலையில் இருந்தாலும் அவைகள் மார்க்கத்தில் உயர்ந்தது என்பதையெல்லாம் சொல்லி தந்தார்கள். உலகம் முழுக்க ஒன்னாம் தேதி உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிற போதெல்லாம் உலகத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு வரலாறு என்று தெரியுமா? 150 ஆண்டுகளுக்கு முன்னால சிகாகோ நகரத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி தொழிலாளர்களுக்கான வேலை நேரம், உரிமைகள், கடமைகள் என்று நினைத்து பிரச்சனைகளில் உழைக்கும் மக்களுக்கு விடுதலை கிடைத்த நாளாகவே தினம் முன்வைக்கப்படுகிறது. உண்மை சிகாகோவிலே 150 வருடங்களுக்கு முன்னாலே பேசியதற்கு முன்னால் 1500 ஆண்டுகளிலேயே மக்களால் பேசப்பட்டது. உழைக்கும் வர்க்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று பேசப்பட்டது. உழைப்பாளர்களின் உரிமைகள் பேசப்பட்டது. முதலாளிகளுக்கு தனியாக வகுப்புகள் எடுக்கப்பட்டது. அடிமைகளாக இருந்தாலும் கூட கையோங்குபவர்களை மனித உரிமை வீரர்களாக சித்தரித்து பேசியவர்கள் மறுபக்கம் உழைக்கும் வர்க்கம் உழைக்க வேண்டும் என்றும் பாடம் நடத்தியது. ஏர்வு உணர்வதற்கு முன்னாடி கூலி கொடுக்கிற அறிவிக்கல, கூலி கொடுப்பது மாத்திரம் பிரதானப்படுத்தப்படுகிறது. உண்மை என்னன்னா ஏர்வு வர்ற அளவுக்கு உழைக்கணுங்கிறதும் அப்படி இருக்கு. எப்பெருமான் தமிழ்நாட்டிலும் பேசிய எந்த வார்த்தையிலேயும் அடுத்த தெரிவி இல்லாமல் இருக்கிறார். அந்த அதிக முதலாளிகளுக்கு மாத்திரம் சொல்லப்படுவதல்ல. கரெக்டா கூலி கொடுத்து நாயகமே சொல்லுகிறார்கள் வியர்வை உணர்வும் முன். ஆனா வியர்வை வருகிற அளவுக்கு நீ உழைக்க வேண்டும் அல்லவா? வியர்வை என்று மாத்திரம் அல்ல, உழைக்கும் வர்க்கம் தன் உழைப்பை சரியாக செய்யட்டும், அதற்கு முழுப்பவர்களும் சரியாக செய்யட்டும். அதுதான் இந்த அறிவிற்கு பொருள். இதனாலும் அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தை ஏற்படுத்தி பேசி ஆயிரக்கணக்கான செய்திகள் இப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறத பத்தி நீங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையா எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அப்படி வச்சா தவறுக்கும் தவக்கலும் அகந்தாகி அக்க தவக்கு பறவைக்கு ரிசுக்கு கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான். பறவை காலையில போகிற போது நெரும்பதியோடு போகிறது, மாலை திரும்புகிற போது வயிறு நிரம்பியதாக தெரிகிறது. அந்த திரும்புகிறது அந்த பறவைக்கு தேவையான ரிசுக்கை உலகத்தின் பல்வேறு மூலைகளில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்கிற அறிவில் அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான் என்பது மாத்திரம் பிரதானமாக சொல்லப்படுகிறது. மறுபக்கம் காலையிலேயே நீ கிளம்பியாக வேண்டும். நீ கிளம்பி உழைப்பதற்கு முடிவெடுத்து அதிகரித்து வைத்தால் மாலை திரும்புகிற போது உனக்கு வயிறு நிறைய உத்தரவாதம் அல்லாஹ் தருவார். போக வேண்டும் என்று சொல்லுகிறார். தானாக இறைவன் தந்து விடுவதில்லை. காலையில கிளம்புகிற போது நீ கிளம்பு, உன்னுடைய ரிசுக்கு இறைவன் பொறுப்பேற்றிருக்கிறார். நமக்கு கிடைக்கிற ரிசுக்கு மௌத்துக்குள் கிடைத்தே தீரும் என்பது விதியாக இருந்தாலும் அந்த விதியை நோக்கியும் ஓட சொல்லுகிறது மார்க்கம். ஓ என்ற ரிசுக்கை தேடி விட்டுவா. உழைப்பாளிகளை பற்றி இவ்வளவு உயர்ந்த உன்னதமான வார்த்தைகள் தெரியும். மாலை முழுக்க உழைக்கிறார், இரவு வீடு திரும்புகிறார், பகல் முழுவதும் உழைத்த கடைப்போடு வந்து படுக்கிறார். இந்த உழைத்து விட்டு வந்து தொழிலாளியாக வீட்டில் படுத்து தூங்கக்கூடியவனை பார்த்து நாயகம் பேசுவார்கள். மண் பார்த்த காதலன் ஆடாதனை வேலை செய்த கடைவான் வந்து இரவில் தூக்குபவன் பார்த்த மகப்பூர் அல்லவோ பாவம் மன்னிக்கப்பட்டவனாக தூக்குகிறார். அன்றைய நாளில் அவன் செய்த திருப்பாவங்கள் அனைத்தும்
எந்த தௌபாவும் இல்லாமல் தானாக மன்னிப்பாகிறது. அந்த மன்னிப்பிற்கு அவன் செய்த அமல் என்ன தெரியுமா? அவன் உழைப்பு, அவன் செய்த உழைப்பு மன்னிப்பிற்குரியவனாக அவனை கொண்டு வந்து ஆக்குகிறார். 4 பேரிடம் கையெழுத்துகிறீர்கள், சொல்லுகிற எளிமைப்படுத்தி சொல்லுகிறார். கையெழுத்துகிறீர்கள், சில வேலை அவன் கொடுக்கிறான், சில வேலை இல்லை இருக்கிறான். கேட்டுவிட்டு கடைசியில ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து புடானு அழகா புடானு மன இவன் எல்லாம் கொடுத்தான், இவன் எல்லாம் தடுத்தான், கொடுக்கல என்று புலம்புவதை விட உங்களில் ஒருவர் ஒரு கையில் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி உண்டாக்கி அதைகளை ஒட்டுமொத்தமாக கட்டி அந்த விறகை சுமந்து வந்து அதை வென்று அதன் காலத்திலே சப்பாளிக்குவானவா உலகத்திலேயே இருக்கிறதாகும். 4 பேரிடம் கேட்டுவிட்டு இவன் கொடுத்தான், அவன் தடுத்தான், அவன் தரவில்லை, அவன் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டான் என்றெல்லாம் கை நீட்டிய அந்த மக்களை திருத்துவதை விட நீ பிறகு சுமையை தூக்கிக் கொண்டு வந்து உழைக்கும் வர்க்கமாக இரு என்று சொல்லி உழைப்பின் வேள்முறையை அன்றைக்கு உழைத்துக் கொண்டிருந்த மக்களாக இருந்தாலும் பேசினார். இந்த மண்ணிற்கு வருகிற போது தொழிலாளிகள் நிலை என்ன தெரியுமா? உழைக்கிற அளவுக்கு உள்ள தொழிலாளியாக வைத்துக் கொள்ளப்படுவான். உழைக்கிற தகுதி அவனுக்கு இல்லைன்னா அவனை கொண்டுருவாங்க. காரணம் அவனால் வேலை இல்லை, சும்மா அவனுக்கு போடுபட முடியாது. உழைப்பதை தாண்டி தன்னை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எவனாவது செய்யறனாக்கா அவனுக்கும் கொண்டு விடுவார்கள். காரணம் இவன் ஆபத்து செய்யவன். உழைக்கிற தொழில் மாத்திரம் செய்ய வேண்டும், மானால் உழைக்க வேண்டும். ஒரு தொழிலாளியின் மகனும் தொழிலாளி எழுதப்படாத சட்டம். 5ஆண்டு காலமாய் அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு முதல் முறையாக இந்த வார்த்தை உலகத்தில் உச்சந்தலையில் அழித்து வைத்ததை போல ஒரு வார்த்தை உலக தொழிலாளர்கள் விஷயத்தில் பேசினார்கள். உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்கள் உங்களின் சகோதரர், அடிமை அல்ல, வேலைக்காரன் அல்ல, தொழிலாளி அல்ல, தேவர்கள் அல்ல. உலகத்தில் 1000 ஆயிரங்களும் 1000 கம்யூனிஸ்ட் சான்றுகளும் தோன்றுவதற்கு 1000 வருஷத்திற்கு முன்னாடி பேசப்பட்ட வார்த்தை. அவர்கள் உங்கள் சகோதரர்கள். முதலாளி அனுமதியில இருந்து அதே ஆடையை அவருக்கு அனுப்பியிருக்கும். இவன் சாப்பிடுகிற உணவை அவருக்கும் சாப்பிட கொடுக்கிறது. நான் துக்கத்தை போகும் பௌக்கத்தாமத்தையும் அவங்க கட்சிக்கு மேல வேலை கொடுக்க வேண்டாம். கட்சிக்கு மேல வேலை கொடுத்தா இன்னும் கூட சேர்ந்து வேலை. உலகத்தில தொழிலாளர்களை குறித்து யாருக்கும் அச்சம் இல்லாத காலத்தில் பேசப்பட்ட வார்த்தை. தான் ஒருத்தர் இல்ல, அது வேலைக்காரர் தானே, தொழிலாளர். ஆனா எவடி துணி வியாபாரம் செய்கிற இடத்துல போய் எந்த துணி இருக்க அவர் அணுகிற நீல சோப்பு அவா அவருக்கு தேவையான ஆடை, அதே துணியில் இன்னொரு ஆடை. அந்த ஆடை உமரது இவருடைய முதலாளி உமரும் தாயும் ஒரே ஆடை, ஒரே உணவு, ஒரே கட்டு. உலகத்தில் கலீஃபாவுக்கு கூட இருக்கிற வேலைக்காரர்கள் கலீஃபாவின் கட்டில சாப்பிடுகிறார் என்கிற வரலாறு சஹாபாக்களுக்கு மாற்றவர்கள். அந்த டிரைவர்களை கூட மனிதனாக மதிக்காமல் தள்ளி வைக்கிற, தன்னோடு சாப்பிடுவதற்கு அவனுக்கு தள்ளி இல்லை என்று நினைக்கிற முதலாளித்துவ மனப்பான்மை நீதிக்கிற இந்த உலகத்தில் உழைப்பாளர்களையும் நீ உடுங்குகிற ஆடை அவனுக்கு, நீ உண்ணுகிற உணவு அவனுக்கு என்று சொன்னால் தொழிலாளர்களின் கடத்தை உழைப்பாடு வர்க்கத்தை எந்த இடத்துல கொண்டு போய் வைத்து நாயகம் சங்கத்தால் உலகத்திலே நேர்தினம் வழியாக மாத்திரம் உழைப்புக்கும் உழைப்பாளர்களுக்கும் இந்த தினம் கொண்டாடப்படுவதால் அல்ல, ஷரியத்தை இஸ்லாமியா என்கிற இஸ்லாமிய சரியத் இந்த மத்தியில தோன்றிய காலம் வரும். ஒரு உழைப்பாளிக்கு ஒப்பந்த அடிப்படையில் கூலி பேசி அவர்கள் வேலை வாங்கினதுக்கு பிறகு அவருக்கு கூலியை தராதவனுக்கு எதிராக மறுமையிலே நான் வாதாடுவேன். சொன்னார். ஒரு சுதந்திரமான மனிதனை விற்று மனிதனை விற்று சாப்பிடுகிற அந்த காசு அவனுக்கு எதிராகவும் மறுமையிலே வாதாடுவேன். அல்லாஹ் ரசூலின் பெயரை சொல்லி ஒப்பந்தம் செய்துவிட்டு மீறுகிறானே அவனுக்கு எதிராகவும் வாதாடுவேன்.
3 பேருக்கு எதிராக வாதாடுவேன் என்று பேசுவார்கள். 8 ஆண்டு காலம் ஆட்சி வைக்கிற ஒப்பந்த பணியாளராக நியமனமாகிறார்கள். முதலாளிக்கும் நபி வாழ்வதைக்கலாம், இந்த தொழிலாளியான மூன்றாம் இவர்கள் இருவருக்கும் நடக்கிற உரையாடலும் அந்த நிகழ்ச்சிக்கும் முதலாளிகள் எதற்கு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் மத்திய பாடம். 8 வருட காலம் இவ்வளவு கூலி, இந்த வேலை நேரம் என்றெல்லாம் பேசி பெற்று பயன்படுத்தினால் சொல்கிறார்கள். இந்த புராணத்தை வாழ்க்கை 3வது தொழிலாளியாக இருக்கிறார். உனக்கு எந்த சிரமத்தையும் நான் வேலையிலே தரமாட்டேன். பேசுகிறது வழிமொழி இஸ்லாமின் வார்த்தை பதிவாகிறது. ஐயமன் அந்நிலைக்கு கதைக்கும் உருவான அழகிய என் வேலையில குறிப்பிட்ட கவனியில நான் நிறைவேற்றிட்டா என்கிட்ட எந்த அச்சுறும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முன்னாடி இஸ்லாம் பேசியிருக்கிறார்கள். 2 தொழிலாளர்களுக்கு ஒரு தொழிலாளிகளுக்கு இடையிலான வர்க்க ரீதியான அந்த சொந்த உறவு அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனில் அல்லாஹ் இன்றைக்கு வரை முன்வைத்திருக்கிறார். 3 கூட்டம் அவர்களை பெருமை பிடித்தவர்கள் என்று சொல்ல முடியாது சொன்னாங்க. மண் தகவல் மண் அக்கட தாகும் மகத்தாகும் ஆகும். 3 பேர் அவர்களுக்கு பெருமை கிடையாது. தன் தொழிலாளியும் தானும் ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். அவர்களும் கடைவீதியிலே கூட கழுதையிலே வாசலுக்கு போகிறார்கள். அந்த மாதிரி வாசலுக்கு போவனும் தன் ஆட்டை தானே பிடித்து இழுத்து வந்து தேவையான பாடை தானே கலந்து கொள்கிறார்கள். அவரும் இந்த 3 பேரும் பெருமை பிடித்தவர்கள் அல்ல. பப்ளிக்ல கூட ஒரு கண்ணியத்தை கௌரவத்தை எதிர்பார்த்து சில வேலைகளுக்கு தான் குறித்தால் அவமானம் என்று குனியாமல் தள்ளி வைத்துக் கொண்டு நிற்கிறவர்கள் குறித்து பேசப்படுகிற அறிந்தது. தன் வேலையை தான் பார்க்கிறார். அது செருப்பு தைப்பதோ, தன் துணியை துவைப்பதோ, தன் நாட்டிலே பான் திறப்பதோ, தனக்கு தேவையானதை தான் செய்வதோ என்பவர் அவர் பெருமைக்குரியவர் அல்ல. பப்ளிக்கில கூட கழுதையில் வாசலுக்கு போவது நம்மிடம் ஒன்றகம் இல்லையே, குதிரை இல்லையே என்று நினைக்காமல் அப்படி போவரும் பெருமைக்குரியவர்ல. தன் தொழிலாளியும் தானும் ஒரு இடத்தில் ஒரு தட்டில் அவர்கள் சாப்பிடுகிறார்களே, இவர்கள் பெருமை கிடையாது. ஆனால் ஒரு தண்ணி வைக்கின்ற வேளாண்மை மனப்பான்மையின் காரணமாக உழைப்பாளர்கள் எதிர்காலம் வரை உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலை இந்த குரலில் எவ்வளவு கணிப்பமாக வெளிப்படுகிறது. இந்த கருத்துக்களால் கொஞ்சம் பாதிப்படைத்தவரோ என்னவோ ஒரு மனிதர் வந்து தலையிலேயே கேட்டார், என் தொழிலாளி நீங்க சொல்றபடி எல்லாம் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப தப்பு பண்றான், நான் அவனை மன்னிக்கிறதுனா எது வரைக்கும் மன்னிக்கலாம்? ஏன்னா அந்த மன்னிப்புக்கு அப்புறம் அவனை அடிப்பேன், எது வரைக்கும் மன்னிக்கலாம்? 3 தடவை கேள்வி கேட்கிறார். 3வது தடவை அதே கேள்வி பதில சொன்னார்கள். ஏன் 70 தடவை மன்னிச்சா நீ என்ன குறைஞ்சிருவன்? 70 தடவை மன்னித்தால் என்ன குறைவார்? அப்படியானால் தொழிலாளிகளின் மீது அத்துமீறுபவர்கள், தங்களுடைய இதை பிரயோகிப்பவர்கள், நெருக்குதலை தருபவர்கள், எந்த வேலையில் பேசப்பட்டதோ அதை தாண்டி வேலை வாங்குபவர்கள், ஒரு வேலைக்காரனை ஓடி ஓடி அடித்துக் கொண்டிருக்கிற போது சப்தம் பெருமானாருடையது இறைச்சியாக வந்து விட்டார்கள். இந்த அடிமைய இந்த தொழிலாளிய நீ அடிக்கிற அளவுக்கு உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அதே அளவு உன்னை அடிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னதுதான் தாமதம். அழுதால் சூழ்நிலை மன்னிப்பு கேட்டால், நான் இப்படி அத்துமீறியதற்காக வேண்டி இவரை உரிமைகிறேன், அடிமைக்கு உரிமை தருகிறேன், 10,000 பொருட்களில் நடைபெற வேண்டியதை அல்லாஹ்வுக்காக சதகா என்ற அடிப்படையில் உரிமை விட்ட போது சொன்னார்கள், நீ உரிமை விட்டு விட்டாய், தப்பிட்டாய், உரிமை இடவில்லையானால் இதை விட கடுமையாக இந்த அடிக்காக இறைவன் உண்மை அடித்து இருக்கிறார் என்று சொல்வார்கள். வேலை செய்பவர்களிடம் தொழிலாளர்களிடம் அத்துமீறல்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் குற்றம் என்பதை கருத்தார்கள். தொழிலாளர்கள் அல்ல, ஜீவகாரியத்தில் 6 மாடுகளை வேலைக்கு பயன்படுத்துவதில் கூட சரியாக கண்ணியம் பெற வேண்டும் என்று இருக்கிறது. காரணமெல்லாம் உழைத்த ஒட்டகத்திடம் உழைப்பை வாங்கிவிட்டு அதை கேடாக்கி போய்விட்டது என்ற காரணத்தால்
இனி அது சவாரிக்கும் ஆகாது. நாம் அதற்கு காசு செலவழிக்க வேண்டும் என்று குர்பானி கொடுக்க முடிவெடுத்து அதை அறுக்க முற்படுகிற போது செல்லலாறு சொல்வார்கள், அக்கந்தா சபாபகு அக்கா இது ஆகத்து. அதனுடைய வாலிப காலத்துல எல்லாம் நல்லதை அதுக்கு அனுபவிச்ச வயசாகி போன பிறகு எதுக்கு செலவழிக்கணும்னு நீ அறுக்கலையா, அதுக்கு குர்பானி கொடுக்கலையான்னு கேட்ட உடனே அறுக்கிறத வச்சுட்டு போயிடுவாரு. காலமெல்லாம் உழைத்தவனுக்கு உள்ள மரியாதையை, அந்த உழைப்பாளிகளை யார் கண்ணுவதை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டும். அல்லல்லாஹு செல்லப்பட எத்தனை கூறியர்கள் அவர்களுடைய பர்சனல் விஷயங்களிலே கூட நடவுகளை எடுத்துக் கொள்வார்கள். ரபியான் ஒருத்தர், ரபியான் ஒரு கார்புல் அடிக்கடி எல்லாத்துக்கும் இருந்தவர். எல்லாருக்கும் கேட்டாங்க, ரபியா உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ரபியா சொன்னாரு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு செலவழிக்கிற அளவுக்கு காசு பண்ணுறதுக்கு எந்த வசதி இல்லை, அதனால இப்ப கல்யாணம் பண்ணல. அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்லி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வீடு குறிப்பிட்டு அண்ணாடிகளை இந்த வீட்டுல போய் உனக்கு நான் பொது கொடுக்க சொல்றேன் கேளு என்று சொல்லி அனுப்பி வைத்து அவர் திருமணத்தை நாயகத்தை நடத்தி வைப்பார்கள். தனக்கு கீழே உள்ள தொழிலாளர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்களோ அவ்வளவு நேரம் காசு கொடுத்து உனக்கு எனக்கு கணக்கு முடிச்சது என்ற அடிப்படையில ஒதுங்கி கொள்ளாமல் அவர்களுடைய தனிப்பட்ட நலன்களிலே கூட பங்களித்துக் கொள்ளக்கூடிய சீகநாயகம் செல்லலாளர்களுடைய மாநிலங்களை ஒதுக்கி பார்க்கிறோம். எனவே ஏதிலும் போன்றவற்றில மாத்திரம் தூக்கி பிடிக்கவில்லை, தோன்றிய காலத்திலே இருந்து உழைக்கும் வர்க்கத்தை, உழைப்பாளர்களை உழைப்பை ஊக்குவிக்கிற அதே நேரம் உலகம் முழுக்க இருக்கிற அப்பாசியத்தில் ஈடுபடுகிற எவ்வளவு கீழ்த்தரமாக உலகம் நினைக்கிற தொழிலாக இருக்கிறது அத்தனையும் ஏற்படுத்தியது இஸ்லாம், ஏற்படுத்தி பேசினார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் கொடுக்கிற கையால வேர்க்கையாக வைத்து 4 பேருக்கு உதவி செய்கிற உழைப்பாளர்களாக வைத்து அதெல்லாம் விட்டு எடுக்கிற அவலங்களிலே இருந்து அல்லாஹ் நம்மை நம் சந்ததிகளை நம் சமுதாயத்தை இதற்கு காப்பாற்றி தருவாராக. அதை வாங்க